வணக்கம். இந்த வீடியோல சிவபெருமானுடைய ஒரு முக்கியமான கோயிலை பத்தி பார்க்க போறோம். சிவபெருமான் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா, கைலாசத்துல இருக்காரு. எத்தனையோ கோயில்கள்ல, மதுரையில் இருக்காரு, திருவண்ணாமலையில் இருக்காரு, ஏன் கோயில்களை தாண்டி நம்ம வீடுல பூஜை ரூம்ல இருக்காரு. அது என்னப்பா, இந்த உலகம் பூரா, இந்த அண்டசராசரம் பூரா நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சிவபெருமானுடைய சொந்த ஊர், இந்த பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய சொந்த ஊர்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்றாங்க. அந்த இடம் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை அப்படிங்கிற ஊரு. இந்த உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய கோயிலை பத்தி தான் இன்னைக்கு விலாவரியா பார்க்க போறோம். எத்தனையோ சிவன் கோயில்கள் இருக்கும்போது உத்தரகோசமங்கை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத இந்த ஒரு கோயிலை ஏன் சிவபெருமானுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே 6 அடி உயரத்தில் மரகத கல்லால, பச்சை மரகத கல்லால செய்யப்பட்ட ஒரே நடராஜர் சிலை இந்த உத்தரகோசமங்கை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அது மதுரையா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், கும்பகோணமா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், எந்த சிவன் கோயில் இருந்தாலும் சிவபெருமானுடைய கோயில்கள்ல பள்ளியறை பாடல், அந்த அர்த்தஜாம பூஜைன்னு சொல்லப்படக்கூடிய பள்ளியறை பாடல் பாடி, பதிகம் பாடி சாமியை தூங்க வச்சு கோயிலை பூட்டுவாங்க. அப்படி பாடப்படக்கூடிய பாட்டு 9 பாட்டுகள் பாடப்படும். அந்த 9 பாடல்களுமே உத்தரகோசமங்கை சாமி, உத்தரகோசமங்கை சாமின்னு சொல்லிட்டு இந்த கோயில் சாமியை பத்தி தான் பேசுவாங்களே தவிர, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சாமியே நீங்க பள்ளியறைக்கு போங்க, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சாமியே நீங்க பள்ளியறைக்கு போங்க அப்படின்னு பாடப்படுறது கிடையாது. எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில்ல, சிவன் கோயில்ல பள்ளியறை பாட்டுன்னு சொல்லிட்டு இந்த உத்தரகோசமங்கையை பாடுறதுல இருந்தே சிவபெருமானுடைய சொந்த ஊர். இன்றைக்கு கோயிலை பூட்டுறதுக்கு முன்னால உத்தரகோசமங்கையை பத்தி பாடின அந்த பதிகங்களை பூராத்தையும் பாடிட்டு கோயிலை பூட்டுறதுல இருந்தே சிவபெருமானுடைய சொந்த ஊர் இந்த உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான அந்த ஆதாரமானது நமக்கு கிடைக்குது. இந்த கோயிலுடைய பெருமையை பத்தி, இந்த கோயிலுக்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறை பத்தி, இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மரகத நடராஜரை பத்தி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வரிசையா பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம், திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி, திருவண்ணாமலைய நினைச்சாலே முக்தி. அந்த வரிசையில உத்திரகோசமங்கை மண்ணை மிதிச்சாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தென்பாண்டி நாட்டு கோயிலானது 3000 வருஷங்கள் பழமையான கோயில். பாண்டிய மன்னர்கள் இந்த கோயிலை கட்டினாங்க. அதுக்கு பின்னால வந்த ராமநாதபுர சேதுபதி மன்னர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்குமே ராமநாதபுர சமஸ்தானத்துடைய தேவஸ்தானத்துடைய மேற்பார்வையின் கீழே தான் இந்த கோயில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி 3000 வருஷங்கள் பழமையான கோயில்னு சொல்றமே, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த கோயில்ல ஒரு இளந்த மரம் இருக்கு. பொதுவாகவே இளந்த மர செடிகளை எல்லாம் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு உயரத்தில் அது வளரும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனா இங்க 3000 வருஷங்கள் பழமையான இளந்த மரமானது கோயிலுடைய தலவிருட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரத்தை நம்ம பார்க்கும்போதே இது எவ்வளவு பழமையான கோயில், தலவிருட்சமே இத்தனை வருஷம் இருக்குன்னா, இந்த கோயில்ல சாமியும் சுயம்புவாக உருவான இந்த கோயிலுடைய மூலவரான மங்களநாத சாமியும் இளந்த மரத்தடியில உருவானவர் நம்பப்படக்கூடிய அந்த மங்களநாத சாமியும் அத்தனை வருஷங்களுக்கு முற்பட்டவர் அப்படின்னு இங்க ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களால கணக்கிடக்கூடிய அளவுல 3000 வருஷங்கள் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு முன்னால காலத்துல இருந்தே பல யுகங்களாகவே இந்த கோயில் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. அது எப்படி பல யுகங்களா இந்த கோயில் இருக்குது அப்படின்னு நம்மளால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கோயிலுக்கு இன்னைக்கு தான் உத்தரகோசமங்கை அப்படின்னு பேர் இருக்கு. ஆதி காலத்துல இந்த கோயிலோட பேரே வேற, இந்த தலத்தோட பேரே வேற. ஆதி சிவபுரம், ஆதி சிதம்பரம். சிதம்பரம் தான் சிவன் கோயில்லையே பழமையான கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் தானாக பூமிக்கு இறங்கி வந்து நின்ன இடம் சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கோயில ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எந்த அளவுக்கு பழமையான கோயிலா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆதி சிதம்பரம் அப்படிங்கிற பேரானது எப்படி இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய உத்தரகோசமங்கையா மாறி
போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு முதல்ல இந்த ஊரோட பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். உத்திரகோச மங்கைங்கிறாங்க. மங்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சொல்லானது மங்கை பார்வதி தேவியை குறிக்கக்கூடிய சொல். ஸோ பார்வதி தேவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சொற்களை பார்க்கணும். உத்திரகோச மங்கை. இதில் உத்திரம் அப்படின்னு சொல்றது சில இடங்கள்ல ருத்திரன், அதாவது சிவபெருமான குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிவபெருமான் பார்வதி தேவி ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. நடுவுல இருக்கக்கூடிய கோஷம் அப்படின்னா என்னன்னா ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஒரு ரகசியத்தை சொன்ன இடம் அப்படின்னு ஒரு இடத்துல பொருள் கொள்ளப்படுது. இன்னும் சில இடங்கள்ல எப்படி சொல்லப்படுதுன்னா உத்திரம் அப்படின்னா சொற்பொழிவு, அதே மாதிரி கோஷம்னு சொன்னா ரகசியம். ஒரு ரகசிய சொற்பொழிவு மங்கையான பார்வதி தேவிக்கு இங்க வச்சு கிடைச்சதுனால தான் இதுக்கு உத்திரகோச மங்கை அப்படின்னு பேரு. அந்த ரகசியத்தை சொன்னவர் யாரு? அது சிவபெருமான் தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை இவர் தேடி வந்து தன்னுடைய மனைவிக்கு ரகசியத்தை சொல்லணும்? பார்வதி தேவிக்கு சிவபெருமான் ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னா அதை கைலாயங்கிரியில வச்சே சொல்லியிருக்கலாமே. ஏன்பா பூலோகத்துல வந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு சொல்லணும்? அப்படிங்கிறதுக்குள்ளதான் இந்த கோயிலுடைய தலபுராணமே இருக்கு. சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுது. அதுல ஒரு திருவிளையாடல் நடந்த இடம் தான் இந்த ஊரு. அப்படி என்ன திருவிளையாடல் நடக்குது அப்படிங்கும்போது சிவபெருமான் ஒரு சமயத்துல தேவி பார்வதிக்கு கைலாயங்கிரியில வச்சு வேதத்துடைய விழுப்பொருளை, வேதாகமங்கள்ல சொல்லப்பட்ட சூழ்ச்சமங்களை பூரா பார்வதி தேவிக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த சமயத்துல தேவியுடைய கவனமானது கொஞ்சம் சிதறி போயிருது. சிவபெருமான் சொன்ன அந்த வேதத்துடைய சாராம்சத்தை எல்லாம் தேவி கேட்காம விட்டு போயிடுறாங்க. இதனால கோபப்பட்ட சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. அது என்ன மாதிரி சாபம்னா, எவ்வளவு முக்கியமான தத்துவத்தை, வேதத்துடைய விழுப்பொருளை, அந்த ரகசியத்தை யாருக்கும் தெரியாம உனக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய கவனம் சிதறி போயிட்டதுனால அடுத்து நீ பூலோகத்துல பிறவி எடுத்து ஒரு மீனவ பெண்ணாக கல்வி கேள்விகள்ல எல்லாம் பெருசா வியாக்கியானம் இல்லாம வளர்ந்து வருவ அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு சாபத்தை கொடுத்து இறக்கி விட்டுறாரு. அப்படி இறக்கி விடும்போது பார்வதி தேவி கெஞ்சும் போது சாப விமோசனத்தையும் சிவபெருமான் சொல்றாரு. நானே வந்து உன்னை கல்யாணம் பண்ணி இப்போ நீ தவறவிட்ட அந்த வேதத்துடைய விழுப்பொருளை, அந்த சாராம்சத்தை உன்னை சொல்லி கொடுத்து உன்னை மறுபடியும் என்னோட சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சாப விமோசனத்தையும் கொடுத்து பார்வதி தேவியை பூலோகத்துக்கு இறக்கி விட்டுறாரு. இப்படி நடக்கும்போது விநாயக பெருமானும் முருகனும் எங்க அம்மாவுக்கு சாபத்தை போட்டுட்டீங்களே, இது என்ன பெரிய தப்பான்னு சொல்லிட்டு வேதங்களை பூரா எடுத்து முருகப்பெருமானும் விநாயகரும், அவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகளா இருந்திருக்காங்க, அந்த சமயத்தில் எடுத்து கடல்ல சமுத்திரத்துல வேதத்தை பூரா வீசிடுறாங்க. இதனால சிவபெருமானுக்கு இன்னமும் கோபம் வருது. ஏற்கனவே பார்வதி தேவிக்கு சாபம் போட்டு கீழே இறக்கி விட்டாச்சு. எந்த சமயத்துல குழந்தைகளாக இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரையும் ஏன் கைலாசத்துல தன்னுடைய அனுமதி இல்லாம இந்த வேதங்களை புடுங்கி கடலுக்குள்ள எரியிற அளவுக்கு யார் விட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா கைலாசத்துடைய காவக்காரராக இருக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான். சோ நந்தியம்பெருமான் தான் இந்த ரெண்டு குழந்தைகளையும் தடுத்திருக்கணும். அப்படி தடுக்காம விட்டதுனால நந்தியம்பெருமானுக்கும் ஒரு சாபம். கடலுல போய் சுறா மீனா போய் இப்படி வேதங்களை எல்லாம் வீசுறதுக்கு நீ வழிவிட்டதுனால அந்த வேதத்தை பூரா கடலுக்குள்ள போய் தேடி தேடி திரிகிறதுக்கு ஒரு மீனா பரப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு ஒரு சாபத்தை போட்டுறாரு. ஸோ மீனாக, ஒரு பெரிய சுறா மீனாக நந்தியம்பெருமான் கடலுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் ஒரு சின்ன குழந்தையாக ஒரு புன்னை மரத்தடியில் போய் பார்வதி தேவி பறந்து நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த மீனவர் குலத்துடைய, அந்த பரதவர் குலத்துடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்திருக்காரு. பல காலமாக குழந்தை பாக்கியம் வேண்டி சிவபெருமான கும்பிட்டு வந்ததுனால அவருடைய கண்ணில் படும்படியாக பார்வதி தேவியான அந்த குழந்தையானது கிடைக்குது. அதை எடுத்து பாராட்டி சீராட்டி அவர் வளர்த்து வராரு. தேவியானவள் குமரி பருவத்துக்கு வந்து சேர்றா. அப்போ கடலுக்குள்ள சின்ன மீனாக உருவெடுத்து பெரிய சுறா மீனாக மாறி வேதங்களை பூரா கடலுக்குள்ள தேடி 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 நம்முடைய நந்தியம்பெருமான் அலையும் போது இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போவாங்க. அப்படி போகும்போது அந்த சுறா மீனானது மீனவர்களுக்கு நிறைய இடைஞ்சல்களை கொடுக்குது. அதனால மீனவர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த சுறா மீனை பிடிக்கிறவருக்கு தன்னுடைய மகளையே கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவர் கூட்டத்துடைய தலைவன் சொல்றாரு. சிவபெருமானுடைய திருவிளையாடல் நடக்கிறதுக்கான அந்த நேரமானது வந்து சேருது. ஒரு மீனவன் போல உருவத்தை மாத்திக்கிட்டு கையில வலையோட வந்து சிவபெருமான் கடலுக்குள்ள போய் அந்த சுறா மீனை கட்டி இழுத்து வந்து தரையில போடுறாரு. இப்படியாக மீனவர்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த சுறா மீனை கட்டுப்படுத்தி
கொடுத்துட்டதுனால எங்க குமரியா வளர்ந்து நிற்கக்கூடிய மனித பிறவி எடுத்து மீனவ பெண்ணாக வளர்ந்து நிற்கக்கூடிய பார்வதி தேவிய அந்த பரதவர் கூட்ட தலைவனானவன் நம்முடைய சிவபெருமானுக்கு இங்க மாறு வேஷத்துல வேற ரூபத்துல வந்து இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. இப்போ தேவியும் சிவபெருமானும் மதுரையம்பதிக்கோ இல்லைன்னா கைலையங்கிரிக்கோ போயிருக்கலாம். ஆனா அந்த சாப விமோசனத்துல இன்னும் ஒரு விஷயம் மிச்சம் இருக்கு. அது என்னன்னா, தேவி நீ பரதவர் குலத்துல போய் ஒரு மீனவ பெண்ணாக வளர்ந்து வருவ, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவேன். அப்படி போகும்போது நீ தவற விட்டிருந்த அந்த வேதத்துடைய விழுப்பொருளை அந்த சாராம்சத்தை உனக்கு சொல்லி கூட்டி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லியிருந்தாரு. அதனாலேயே இந்த கோயில் இப்ப இருக்கு பாத்தீங்களா, உத்திரகோச மங்கை, இந்த கோயிலுடைய வாசல் வரைக்கும் முற்காலத்துல கடலானது கடற்கரையானது இருந்துச்சுன்னும் இப்போ கடலானது பின்வாங்கி ஏர்வாடி வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் கடலானது உத்திரகோச மங்கை வரைக்குமே இருந்துச்சு. அந்த இடத்துலயே தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவிக்கு மட்டும் ரகசியமாக வேற யாருக்கும் தெரியாம அந்த வேதத்துடைய சாராம்சத்தை நம்முடைய சிவபெருமான் உபதேசம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இந்த இடத்துக்கு பேரு உத்திரகோச மங்கை. ரகசியமாக ருத்ரன் சிவபெருமான் நம்முடைய மங்கை தேவி பார்வதிக்கு அந்த வேதத்துடைய விழுப்பொருளை அந்த சாராம்சத்தை சொன்ன இடம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்திருக்கு. ஸோ ஊரோட பேருக்கான விளக்கம் நமக்கு கிடைச்சி போச்சு. ரகசியமாக தேவிக்கு மட்டும் அந்த வேதத்துடைய விழுப்பொருளை சொல்லும் போது அங்க தனி அறையில யாருக்கும் தெரியாமல் தேவிக்கு சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டினாரு அப்படின்னு நம்பப்படுது. அந்த ஆனந்த தாண்டவத்தை தேவி மட்டும் இல்லாம நாங்களும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல எத்தனையோ ரிஷிமார்கள் எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் சிவபெருமான நோக்கி தவம் கடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தவம் கடந்ததுல ரெண்டு முக்கியமான பேர் தான் பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு முனிவர்கள். அந்த ரெண்டு பேரும் சிவபெருமான நோக்கி தேவிக்கு கிடைச்ச அதே அனுகிரகம் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி காத்திருக்கும் போது அப்போ சிவபெருமான் சொல்றாரு, இது உத்தரகோச மங்கை பார்வதி தேவிக்கு ரகசியமாக ஒரு அறைக்குள்ள நான் நடனமாடி காட்டியது மாதிரியே சிதம்பரத்துக்கு போங்க, அங்க என்ன நினைச்சு தவம் செஞ்சு வாங்க, அங்க வந்து உங்களுக்கு அந்த நாட்டியத்தை ஆடி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதா இங்க முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டாவதா தான் சிதம்பரத்துக்கே போய் அங்க எல்லா முனிமார்கள் ரிஷிமார்கள் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பார்க்கும்படியாக அம்பலத்திலே திறந்த மேடையிலே தனி அறையில ரகசியமாக இல்லாம அம்பலத்தில் போட்டு ஆடக்கூடிய ஆண்டவனாக அம்பலவாணனாக ஆடல் வல்லானாக நம்முடைய சிவபெருமான் அவருடைய நடனத்தை இரண்டாவதாகத்தான் போய் தில்லையிலேயே காட்டியிருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட முக்கியமான தலத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் தோன்றிய முதல் கோயில், முதல் சிவபெருமானுடைய கோயில் அப்படிங்கிற பேரும் பெருமையும் இந்த கோயிலுக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம நிறைய கோயில்களை பார்க்கலாம், நவ கிரகங்களை வச்சு வழிபடக்கூடிய அந்த ஒரு வழக்கமானது இருக்குது. ஆனா ஆதி காலத்துல சங்க காலத்துக்கு அதுக்கு முற்பட்ட காலத்துல எல்லாம் இந்த கோயில் இருந்திருக்கும் போது அப்போ நவகிரக வழிபாடுகள் இல்ல. மனிதர்கள் சூரியனையும் சந்திரனையும் அங்காரகன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இவங்க மூணு பேரை மட்டுமே கோயிலுக்குள்ள வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட காலத்திலேயே இந்த கோயில் உருவானதுனால இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்குள்ள நவகிரக சன்னதின்னு இருக்காது. இந்த மூன்று தெய்வங்கள் சூரியன் சந்திரன் அங்காரகன் இவங்களுக்கு மட்டுமான சிலைகள் மட்டும்தான் கோயிலுக்குள்ள இருக்கு. அதுல இருந்தும் இந்த கோயில் எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் பல யுகங்களுக்கு முற்பட்ட கோயில் அப்படின்னு எப்படி நம்மளால ஊர்ஜிதப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ராவணனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த கோயில்ல தான் சொல்லப்படுது. ராவணனுக்கு கல்யாணம் எப்ப நடந்திருக்கும்? ராமாயண காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஸோ ராமாயண காலகட்டமானது இன்னைக்கு நம்ம கலியுகத்தில் இருக்கோம். இதுக்கு முன்னால துவாபர யுகம்னு சொல்லி மகாபாரத போர் நடந்த காலகட்டம் இருக்கு. அதுக்கும் முற்பட்டது தான் ராமாயணம் நடந்த காலகட்டம். அதாவது சத்தியயுகம் திரேத்த யுகம் சொல்லுவாங்க. அந்த ரெண்டாவது யுகத்துல தான் இந்த ராமாயணமானது நடந்துச்சு. அதுக்கும் முன்னாலேயே சாமி இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாலேயே சாமி இருந்து இந்த கோயில் பேரும் பெருமையும் வாங்கின ஒரு கோயிலாக இருந்ததுனால தான் ராமாயண காலகட்டத்தில் ராவணனுடைய மனைவியாக சொல்லப்படக்கூடிய மண்டோதரி பலகாலமாக ஒரு மிக தீவிரமான ஒரு மிக உயர்ந்த சிவபக்தனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்து வராங்க. அதனாலேயே அவங்களுக்கு பலகாலமாக கல்யாணம் நடக்காமலே போகுது. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய தீவிர பக்தியை மெச்சி போய் சிவபெருமான் அவங்க கேட்ட வரத்தை கொடுக்கிறாரு. அந்த வரத்தின் பயனாகத்தான் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த சிவபக்தனாக இருந்த ராவணனை மண்டோதரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு சிவபெருமான். கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னு சொன்னா எங்க வச்சு கல்யாணம் நடக்குது? இதே கோயில்ல இப்போ சாமியுடைய கருவறை இருக்குது, மங்களநாதர் கோயில்னு சொல்லி சாமியுடைய பேர் இருக்கு. அந்த
கோயில்ல இந்த தளத்துல வச்சு அவருடைய சன்னதிக்கு முன்னாலேயே வச்சு அவரே தானே வந்து இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு முன்னால வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய சுயம்புலிங்கத்துக்கு வேற ஏதோ பேர்கள் இருந்திருக்கு. மங்களநாதர்னு சொல்லிட்டு இந்த ஒரு மங்கள சம்பவத்தை, இந்த மங்கள நிகழ்ச்சி நடத்தி வச்சுக்கிட்டு தனக்குத்தானே மங்களநாதர்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சாமியானவர் பேர் சூட்டிக்கிட்டாரு அப்படின்னு இந்த கதையானது சொல்லப்படுது. கல்யாணம் மட்டும் முடிச்சு வச்சது மட்டும் இல்லாம ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் ஒரு குழந்தையாகவே சிவபெருமான் பிறந்து ஒரு காட்சி கொடுத்த அந்த திருவிளையாடலும் நடந்திருக்கு. மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் கல்யாணமாகி பல காலமாக குழந்தை செல்வம் இல்லாம இருந்திருக்கு. அதனால மண்டோதரி மறுபடியும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வரும்போது அவளுடைய பக்திக்கு மெச்சி போய் சிவபெருமான் அந்த மண்டோதரிக்கு காட்சி கொடுக்க போறாரு. அப்படி மண்டோதரிக்கு காட்சி கொடுக்க போறதுக்கு முன்னால சிவபெருமான் இந்த தளத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அது என்னன்னா, ஒரு குருநாதராக இருந்து ஒரு 1000 சிவனடியார்களுக்கு வேதத்துடைய அந்த விழுப்பொருளை, அந்த சாராம்சத்தை எல்லாம் அவர் இங்க இருக்கக்கூடிய இலந்தை மரம், இந்த கோயிலுடைய தலவிருட்சம், அந்த 3000 வருஷம் பழமையான இலந்தை மரம் சொல்றமே, அந்த இலந்த மரத்தடியில வச்சு 1000 சித்தர்களுக்கு, 1000 சிவனடியார்களுக்கு அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை பூராத்தையும் போதிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு, இப்படிப்பட்ட நேரத்தில் மண்டோதரிக்கு இறங்கி அவளை பார்க்கறதுக்காக, அவளுக்கு காட்சி கொடுக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு குழந்தை ரூபத்திலேயே இலங்கைக்கு போக முடிவு பண்றாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கிட்ட பாடம் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த சிவனடியார்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த ஆகமத்தை பூராத்தையும், அந்த ஓலைச்சுவடிகளை பூராத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு, நான் இப்போ இலங்கைக்கு போய் மண்டோதரிக்கு காட்சி கொடுப்பேன், எந்த ஒரு நொடியில ராவணன் அங்க வந்து என்ன தீண்டுறானோ அப்படி என்ன அவன் தீண்டும் போது இந்த இடத்துல ஒரு அக்கினி பழம்பா உருவெடுத்து நிற்பேன் அப்படின்னு சாமி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இதுக்கான அர்த்தமானது அங்க இருந்தவங்களால புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சோ முடியலையோ, தேவிக்கு, அந்த மண்டோதரி தேவிக்கு சாமி காட்சி கொடுக்கிறதுக்காக இங்கிருந்து கிளம்பி போயிறாரு. ஒரு குழந்தையாக மண்டோதரியுடைய கையில போய் கிடைக்கிறாரு. மண்டோதரியும் அந்த குழந்தைய செல்லமாக எடுத்து கொஞ்சி எல்லாரும் பாராட்டி சீராட்டி நிற்கிறாங்க. அப்ப கொஞ்ச நேரத்திலேயே ராவணன் வந்து சேர்றாரு. ராவணன் இந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யார் இந்த குழந்தை, எப்படி கிடைச்சிச்சு அப்படிலாம் விசாரிக்கிறாரு. இது தெய்வத்தினுடைய சாராம்சத்தில் இருக்குது அப்படின்னு மண்டோதரி புரிஞ்சுக்கிறது. அதே சமயத்தில் ராவணனுடைய கண்களுக்கு பல நிறங்களை மாத்தி மாத்தி சாமி காட்சி கொடுக்கிறாரு. அதனால ராவணன் இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை தூக்கி கொஞ்சிராப்ல. ஆனாலும் குழந்தையுடைய நிறமானது மாறி மாறி போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் அந்த குழந்தைய தீண்டின உடனேயுமே அவர் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சிவனடியார்கள் கிட்ட சொல்லிட்டு போன மாதிரி ஒரு அக்கினி பிளம்பாக இங்கே உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தீர்த்த குளத்தில், அங்க தெப்ப குளம் இருக்குது, அக்னி தீர்த்தம்னு சொல்றாங்க, அந்த அக்னி தீர்த்தத்தில் ஒரு மிகப்பெரிய அக்னி பிளம்பாக உருவெடுத்து நிற்கிறாரு. அதை பார்த்து இப்படி ஆண்டவன் அக்னி பிளம்பாக உருவெடுத்துட்டாரு, இந்த உலகத்துல வேற என்னென்ன நடக்க போகுதோ, அவர் கொடுத்துட்டு போன இந்த ஆகமங்களை பூரா நம்மளால காப்பாற்ற முடியுமோ முடியாதோ, ஆண்டவன் வந்து கேட்டா நம்ம என்ன சொல்றது, அவரோடையே நம்ம ஐக்கியப்பட்டு போயிடும்னு சொல்லிட்டு இங்க இருந்த சிவனடியார்கள் அத்தனை பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த அக்னி பிளம்புக்குள்ளேயே குதிச்சிடுறாங்க. கடைசியாக ஒரே ஒருத்தர் மட்டும் எப்படியாவது ஆண்டவன் கொடுத்துட்டு போன அந்த ஆகமங்களை, அந்த வேதங்களை பூரா காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடிகளை பூரா பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சிவபெருமான் மறுபடியும் வந்து சேர்றாரு. இந்த அக்னி தீர்த்தத்துல போய் அதுல உருவாயிருந்த அக்னி பழம்புக்குள்ள போய் சேர்ந்திருந்த 999 அந்த சிவனடியார்களுக்கு மோட்சம் கொடுக்கிறாரு. இந்த அக்னி தீர்த்தத்திலேயே அவங்க மீன்களா மாறி சிவபெருமானுடைய அடியார்களாக என்னென்னைக்கு இருக்கணும் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. அதே சமயத்துல ஒருத்தர் மட்டும் அந்த ஆகமங்களை, அந்த ஓலைச்சுவடிகளை பூராத்தையும் காப்பாத்தி வச்சிருந்தாரு. அவருக்கும் ஆசி கொடுத்து மறுபிறவி எடுக்கும்படி செய்கிறாரு. அப்படி மறுபிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கடைசியாக நின்றிருந்த அந்த சித்தர், அந்த சிவனடியார் என்ன கேட்டிருக்காருன்னா, ஆண்டவனே அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களை மறந்து போயிடுவேனே, நான் எப்படி உங்களை வந்து சேர்றது அப்படின்னு கேட்கும்போது, அடுத்த ஜென்மத்திலையும் நானே உன்னை வந்து தடுத்தாட்கொள்வேன்னு சொல்லிட்டு அந்த ஒருவருக்கு சிவபெருமான் அந்த உறுதியை கொடுக்கிறாரு. மறு ஜென்மத்தில் அந்த ஒரே ஒரு சிவனடியார் மறுபடியும் இருந்தாரு, அவர் பிறந்துதான் மாணிக்க வாசகராக 63 நாயன்மார்கள்ல முக்கியமான நால்வர்கள்ல ஒருத்தரா சொல்லப்படக்கூடிய அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், அந்த நால்வரில் ஒருவராக மாணிக்க வாசகர் பறக்கிறாரு. திருவாசகத்தை பாடுறாரு. அந்த திருவாசகத்தில் அவர் பாடின பாட்டுகள் தான் பள்ளியறை பாடலாக 9 பதிகங்கள் எல்லா சிவன் கோயிலையும் இன்னைக்கு வரைக்கும் பாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. உத்திரகோச மங்கையில தன்னுடைய முற்பிறவியில சாமி உருவ வடிவில் வந்து உருவமாகவே தனக்கு காட்சி கொடுத்ததுனால தான் எந்த தலமானது உத்திரகோச மங்கையுடைய அந்த பெருமைகளை புரிஞ்சுக்கிட்டு இது சிவபெருமானுடைய ஊர், சொந்த ஊர் அப்படின்னு பொருள்படும்படியாக பள்ளியறை பாடலுக்கு கடைசியாக எத்தனை
சிவாலயங்கள் இருந்தாலும் அத்தனையிலும் இந்த பாடல் பாடும்படியாக அந்த காலகட்டத்திலேயே மாணிக்கவாசக பெருமான் நமக்காக எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வை அந்த 1000 சிவனடியார்கள் சாமிக்குள்ள போய் அந்த அக்னி லிங்கத்துக்குள்ள போய் தீர்த்தத்துக்குள்ள போய் ஒன்றி போயிட்டாங்க பாத்தீங்களா, அதை குறிக்கும் விதமாக இந்த கோயில்ல சகஸ்ர லிங்கம்னு சொல்லிட்டு ஒரு லிங்கமும் இருக்கு. இந்த இடத்துல கோயில்ல மறுபடியும் 2 மாணிக்க வாசகர்களுடைய சிலையும் இருக்கு. ஒன்னு முற்பிறவியில வந்த மாணிக்க வாசகர் நல்லா ஜடாமுடியெல்லாம் வச்சிருப்பாரு. இன்னொரு பிறவியில அடுத்த பிறவியில மாணிக்க வாசகர் நாயன்மாராக மாறி அவருடைய தலைமுடியை எல்லாம் மலித்தெடுத்து இருக்கக்கூடிய மாணிக்க வாசகரையும் இந்த தலத்துல நம்மளால பார்க்க முடியும். இந்த கோயில்ல 7 அடுக்கோடு ராஜகோபுரமானது இருக்குது. அதே மாதிரி சாமியுடைய ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே அம்மனுக்கான மங்களநாயகி அம்மனுக்கான தனி சன்னதி இருக்கு. அதுக்கான தனி கோபுரமும் இருக்கு. அதுபோக இந்த கோயில்ல ஏற்கனவே பேசின மரகத நடராஜர் இருக்காங்க. சோ மூலவர் சுயம்புலிங்கமாக அவதரிச்ச இந்த மங்களநாதர் சாமி, மங்களநாயகி அம்மா, மரகத நடராஜர் இவங்க 3 பேருக்கும் தனித்தனி சன்னதிகள், தனித்தனி கருவறைகள், அதுக்கு முன்னாலேயே தனித்தனி கொடிமரமும் இருக்கு. இது போக எப்படி தஞ்சாவூர் பெரிய கோயில்ல ஒரு பழமையான வாராகி அம்மனுடைய சன்னதி ஒரு சிலை இருக்குதோ, அதே மாதிரியே இந்த கோயில்லையும் ஆதி காலத்தை சேர்ந்த ஒரு வாராகி அம்மனுடைய சிலையும் இருக்கு. எத்தனையோ பேரும் பெருமையும் சிறப்புகளும் வாய்ந்த கோயில்கள் நம்முடைய நாடு பூரா இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அந்நியர்கள் இந்த பூமியில படையெடுத்து வரும்போது எத்தனையோ கோயிலுடைய செல்வங்களை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க, செல்வங்களை சூறையாடி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1300களின் வாக்கில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மரகத நடராஜர் சிலையை பற்றியும் கேள்விப்பட்டு அதை எடுக்கிறதுக்காக ஒரு அந்நிய படையெடுப்பு நடந்ததாகவும், ஆனாலும் அவங்களால இந்த மரகத நடராஜரை தொட்டு கூட பார்க்க முடியல அப்படின்னு திண்ணமா நம்பப்படுது. அப்படிப்பட்ட பேரும் பெருமையும் வாங்கின மரகத நடராஜரை எல்லா நாளும் போய் நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா பார்க்க முடியும். ஆனால் சந்தன காப்போடு தான் பார்க்க முடியும். இந்த சாமியை நம்ம பச்சை கலர்ல மரகத கல்லோட அவருடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை, அந்த உண்மையான தரிசனத்தை, அந்த மேனியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அது வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் பார்க்க முடியும். அந்த நாளானது மார்கழி திருவாதிரை, அந்த அபிஷேகம் நடக்கக்கூடிய நாளுக்கு முந்தைய நாள். மார்கழி திருவாதிரை அன்னைக்கு போயிட்டு சாமியை போய் பார்க்கலாம்னு சொன்னா பார்க்க முடியாது. மற்ற வருஷத்துல 364 நாட்களும் சாமி மேல சந்தனமானது பூசப்பட்டிருக்கும். மார்கழி திருவாதிரை நட்சத்திரம், அந்த ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுக்கு முந்தின நாள் என்ன செய்வாங்க, சாமியுடைய உடம்புல பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தனங்களை பூராத்தையும் களைஞ்சு அதுக்கப்புறமா சாமிக்கு 32 வகையான அபிஷேகங்களை பண்ணுவாங்க. அப்படி பண்ணி முடிச்சு மறுநாள் காலையில சாமியுடைய அந்த மேனி முழுக்க சந்தனத்தை அப்பிடுவாங்க. அப்படின்னா சாமிய அவருடைய அந்த விஸ்வரூப திருமேனியை பார்க்கணும்னா என்னைக்கு ஆருத்ரா தரிசனம் நடக்குதோ அதுக்கு முந்தின நாள் காலையிலேயே கோயிலுக்கு போயிடணும். அன்னைக்கு முழுக்க பகல் பொழுது முழுக்க சாமி அவருடைய அந்த உண்மையான அந்த மரகத திருமேனியோடைய நமக்கு காட்சி கொடுப்பாரு. அன்னைக்கு ராத்திரியிலிருந்தே சாமிக்கான அபிஷேகங்கள் நடக்கும். மறுநாள் காலையில் ஆருத்ரா தரிசன நாள் அப்படின்னு சொன்னா காலையிலேயே, காலை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அபிஷேகம் முடிஞ்சு சாமியுடைய உடல்ல சந்தனத்தை எல்லாம் பூசிடுவாங்க. அந்த சந்தனம், அந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு முந்தின நாள் சந்தனமானது அந்த சாமியுடைய மேனியிலிருந்து களைக்கப்பட்டு பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் போது அந்த சந்தனத்தை வாங்குறதுக்கும் மிகப்பெரிய போட்டி இருக்கும். அந்த சந்தனமானது மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு மக்களால் நம்பப்படுது. நடராஜருக்கு எத்தனையோ கோயில்களில் சிலை இருந்தாலும் 6 அடியில் ஒரே கல்லில் செய்யப்பட்ட இந்த மரகத நடராஜர் ரொம்பவே முக்கியமான சாமி. மரகத லிங்கங்களை வேணா நிறைய கோயில்களில் பார்த்துருக்கலாம். சின்ன சின்ன மரகத லிங்கங்களை வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் மரகத நடராஜர் ஒரு முழு திருமேனி 6 அடியில் இருக்கக்கூடியது உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது, இங்கே மட்டும்தான். இப்போ இதையெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திருமேனியை, அப்படிப்பட்ட ஒரு மரகத நடராஜரை ஏன் வருஷத்தில் 364 நாட்களும் இவங்க சந்தனத்தை வச்சு பூசி மூடி வைக்கிறாங்க, ஒரு நாள் மட்டும் பக்தர்களுக்கு பார்க்கறதுக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். நவரத்தின கற்கள்ல ஒன்னாத்தான் இந்த மரகத கல் இருக்கு. இந்த மரகத கல்லானது இயற்கையிலேயே ரொம்ப மென்மையான கல். மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு சாஃப்டான இது மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கோயில் ரொம்பவே பழமையான கோயில் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம இது கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தூண்களை எல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது அங்க இந்த உப்பு காத்துனால கோயில்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தூண்கள்லாம் கூட பல வருஷ காலங்கள் ஆகும்போது எப்படி அரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால பார்த்துக்க முடியும். அதே மாதிரியான ஒரு சேதாரமானது இங்க இருக்கக்கூடிய மரகத கல்லால வடிக்கப்பட்ட நடராஜ
நடராஜர் சிலைக்கும் நடக்கலாம். அதனால தான் சாமியுடைய மேனி முழுக்க இவங்க சந்தனத்தை பூசிடுறாங்க. அப்படி பூசுறதுனால சத்தத்தினாலும் மரகத கல்லுக்கு பாதிப்பு ஏற்படலாம், அதிலிருந்தும் காக்கப்படுறாரு. அதே சமயத்தில் மின்னல் மாதிரியான ஒளி தாக்குதல்கள் இப்படி நடக்கும் போதும் மரகத நடராஜருடைய மேனிக்கு எந்த சேதமும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த சந்தன காப்பானது காலங்காலமாகவே பூசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் மற்ற சிவன் கோயில்கள் இருக்கிற மாதிரி இந்த கோயில்ல பெரிய மத்தளம் எதுவுமே முழங்கப்படாது, உடுக்கை அடிக்கப்படாது, அந்த மாதிரியான எந்த பெரிய வாத்தியங்களுமே இருக்காது, பஞ்சவாத்தியங்கள் இருக்காது. இந்த கோயில்ல சாமிக்கான பூஜை முறைகள்ல இப்படிப்பட்ட ஒளி எழுப்பக்கூடிய எந்த வாத்தியங்களும் இல்லாம பாத்துக்குருவாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு அருமையான மரகத கல்லால செய்யப்பட்ட அந்த நடராஜர் சிலை எப்படி இந்த கோயிலுக்கு வந்துச்சு, அதுவும் சுயம்பு சிலை தானா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. இங்க இருக்கக்கூடிய லிங்கமானது சுயம்பு லிங்கம், அதுல மாற்று கருத்து இல்ல. அதே சமயத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த மரகத கல்லானது கடலுக்குள்ள இருந்து ஒரு சமயத்துல ஒரு மரைக்காயரால கொண்டு வரப்பட்டு அது மறுபடியும் பாண்டிய மன்னனுக்கு கிடைக்கப்பட்டு பாண்டிய மன்னன் சித்தர் சண்முக வடிவேலரை வச்சு இப்படி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மரகத நடராஜருடைய சிலையை செதுக்க வச்சாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. இவ்வளவு பேரும் பெருமையும் இந்த கோயிலுக்கு இருந்தாலும் தேவார பாடல்களுக்குள்ள தேவார பாடல் பெற்ற தலமாக இந்த கோயில் வர முடியல. திருவாசகத்துல தான் 38 இடங்கள்ல மாணிக்க வாசகர் இந்த கோயிலை பாட்டா பாடியிருக்காரு. இது போக இன்னைக்கெல்லாம் திருவண்ணாமலையை சுத்தி பார்க்கும்போது ஏகப்பட்ட சிவனடியார்கள் சித்தர்கள் சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் 60,000 சிவனடியார்கள் இந்த கோயில இருந்து சாமி கிட்ட உபதேசமே வாங்கியிருக்காங்களாம். அப்படிப்பட்ட பேரும் பெருமையும் வாங்கின கோயிலாக ஒரு காலத்தில் மிக புகழ்பெற்ற கோயிலாக இருந்திருக்கு. இப்போத்தான் காலப்போக்கில் நிறைய பேருக்கு இந்த உத்திரகோச மங்கையுடைய அந்த புகழானது தெரியாமல் இருக்குது. அதனால தில்லையம்பதியை எவ்வளவு சிறப்பாக பார்க்கிறோமோ, திருவண்ணாமலையை எவ்வளவு சிறப்பாக பார்க்கிறோமோ, அதே மாதிரியான அதை விட ஒருபடி மேல சிவபெருமானுடைய சொந்த ஊர் அப்படின்னு பேர் வாங்கின இந்த உத்திரகோச மங்கைக்கும் சிவனடியார்கள் நிறைய பேர் வரணும். இங்க இருக்கக்கூடிய சாமியுடைய அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிறணும். இந்த கோயிலுடைய நிறைய சிறப்புகளை பார்த்துட்டோம். கடைசியாக முத்தாய்ப்பான ஒரு விஷயம், இந்த கோயில்ல சிவபெருமானுக்கு தாழம்பூவால அர்ச்சனை பண்ணுவாங்க. தாழம்பூ எந்த சிவன் கோயிலையும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா சிவபெருமானுடைய அந்த அடிமுடியை காண்றதுக்காக நம்முடைய பிரம்மதேவரும் விஷ்ணு பரமாத்மாவும் போட்ட அந்த சண்டையானது, அந்த போட்டியானது கடைசியில் தாழம்பூ வந்து பொய் சாட்சி சொன்னது. பிரம்மதேவருக்கு பொய் சாட்சி சொல்றதுக்காக தாழம்பூவை கூட்டு வந்ததுனால உலகத்தில் எங்கேயும் கோயில் கிடையாது. அதே மாதிரி தாழம்பூவானது கோயிலில் அர்ச்சனை பண்றதுக்கு எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா தாழம்பூவும் பிரம்மதேவரும் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட வேண்டி விரும்பி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்கும் போது அவங்களுக்கான சாப விமோசனத்தை கொடுத்த கோயிலாக இந்த கோயில் பார்க்கப்படுது. இந்த கோயில மட்டும் சாமிக்கு எல்லா நேரங்கள்லையுமே தாழம்பூ அர்ச்சனையானது உண்டு. இந்த கோயில்ல நிறைய திருவிழாக்கள் நடக்குது. ஆனா சித்திரை மாசத்துல 12 நாள் திருவிழாவாக நடக்கக்கூடிய திருக்கல்யாணமும், அதே மாதிரி மார்கழி திருவாதிரையை நோக்கி 10 நாள் அந்த ஆருத்ரா தரிசனத்துக்காக கொண்டாடப்படக்கூடிய திருவிழாவும் ரொம்பவே சிறப்பான திருவிழா. அதை தாண்டி ஆனி மாசத்திலையும் சாமிக்கான உற்சவம் இருக்கு, வைகாசியில உற்சவம் இருக்கு, ஐப்பசியில அன்னாபிஷேகம் இருக்கு, மாசியில சிவராத்திரி இந்த கோயில சிறப்பாக கொண்டாடப்படும். 6 கால பூஜை நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிவன் கோயிலாக இந்த உத்திரகோசமங்கை திருத்தலம் இருக்கு. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.